Hi partner. Ramco Limited invited application for 5,000 equity shares of 10 each at a premium of 10%. Okay. இப்போ இதில் என்ன நம்ம ஆன்சர் கொடுக்கணும்? So the entry for assessment of application money. அப்போ அப்ளிகேஷன் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க? அப்ளிகேஷன் வேர் ரிசீவ் ஃபார் 12,000. அப்ளிகேஷன் மணி ஒரு ஷேருக்கு 4 rupees இன்க்ளூடிங் பிரீமியம் 10%. அப்போ 1 rupee பிரீமியம். அப்போ இதில் அப்ளிகேஷன் ஃபார் 2,000 சார் ரிஜெக்டட்னாலே பணத்தை திருப்பி கொடுத்துடணும். அண்ட் த amount refunded, prorata allotment was made. Prorata allotmentனா 12,000 application receive பண்ணிருக்கோம், 2,000 rejected. அப்ப பேலன்ஸ் 10,000 applicationக்கு 5,000 allot பண்ணிருக்கோம் 2:1 ரேஷியோல. அப்போ application money received 12,000 into 4 48,000. அதில் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் எவ்வளவு? 5,000 ஷேர்ஸ் தான் அலாட் பண்ண முடியும். அதுக்குரிய பணம் 3 rupees தான் கேபிட்டல். இதில் 3 + 1 பிரீமியம் போயிடுது. அப்போ அது கேபிட்டலுக்கு. அப்போ அந்த 5,000 ஷேர்ஸ் அலாட் பண்ணதுக்கு 1 rupee பிரீமியம் 5,000. மீதி எவ்வளோ அமௌண்ட் இருக்கு அது அலாட்மெண்ட்டு கொண்டு போகிறோம். அலாட்மெண்ட்டுக்கு மீதி எவ்வளோ இருக்கு? இந்த எக்ஸ்ட்ரா 5,000 அப்ளிகேஷன் இருக்கு. அவங்ககிட்ட வாங்கின 4 ரூபா வீதம் இருக்கு. 3 ரூபா தான் அலாட்மெண்ட்டுக்கு. எக்ஸ்ட்ரா பணம் 1 ரூபா இருக்கு அவங்க கிட்ட இருந்து. அதை கால் அக்கௌண்ட் கொண்டு போன்னு சொன்னால் கால் அக்கௌண்ட் கொண்டு போவோம். அதை பற்றி சொல்லலை. அப்போ அந்த பணத்தை திருப்பி அனுப்பிடணும். முக்கியமானது அலாட்மெண்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணது போக மீதி பணம் அந்த அலாட்டட் ஷேர்ஸுக்குரிய ஷேர் ஹோல்டருடைய பணம் இருக்குது, அதை திருப்பி அனுப்பிடுறோம். ரிஜெக்டட் 2,000 அதையும் திருப்பி அனுப்பிடுறோம். அப்போ 13,000. அப்போ இதுக்குரிய ஜேர்னல் என்ட்ரியை பாரு. ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் செக்யூரிட்டி பிரீமியம் ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் டு பேங்க். இது முக்கியமாக கவனிக்க வேண்டியது. ஐ லைக் யூ பார்ட்னர்.